மக்கா என்பது உலகின் மிக புனிதமான நகரங்களில் ஒன்றாகும். இது சவூதி அரேபியாவின் ஹிஜாஸ் பகுதியில் அமைந்துள்ளது. மக்காவின் பெயரை கேட்கும் ஒவ்வொரு முஸ்லிமின் மனதில் ஒரு ஆன்மீக உணர்வு தோன்றும். இந்த நகரம் இஸ்லாமிய வரலாறு மற்றும் கலாச்சாரத்தின் மையமாக விளங்குகிறது. மக்காவின் முக்கிய தன்மை காபா எனப்படும் புனித கட்டிடத்தால் பெரிதும் உயர்ந்துள்ளது. காபா உலகின் அனைத்து முஸ்லிம்களும் தினசரி தொழுகைகளில் தலைவணங்கும் இடமாகும். முஸ்லிம்கள் தொழுகையின் போது எங்கே இருந்தாலும் காபாவை நோக்கியே தோழ வேண்டும். இது முஸ்லிம்களின் அன்பும் புனித தன்மையும் கொண்டு கட்டியோட்டம் செய்கிறது. மக்காவின் வரலாறு நபி இப்ராஹிம் மற்றும் அவரது மகன் இஸ்மாயில் அவர்களுடன் தொடங்குகிறது. இவர்கள் அல்லாஹ்வின் கட்டளையின்படி காபாவை எழுப்பியதாக கூறப்படுகிறது. அந்த வரலாறு இன்றும் இஸ்லாமியர்களின் மனதில் பதிந்துள்ளது. பின்னர் நபிகள் நாயகம் முகமது அவர்கள் மக்காவில் பிறந்தார். இவரின் வாழ்க்கையும் இஸ்லாமியத்தின் வளர்ச்சியும் மக்காவுடன் தொடர்புடையது. ஹஜ் யாத்திரையின் முக்கியத்துவம் மக்கா ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் வரும் ஹஜ் யாத்திரையால் சூடுபிடிக்கிறது. ஹஜ் என்பது இஸ்லாமியர்களின் பஞ்சத்தூண்களில் ஒன்றாகும். அந்த யாத்திரை முஸ்லிம்களுக்கு ஒரு ஆன்மீக திகட்டான அனுபவமாக மாறுகிறது. ஹஜ் யாத்திரை காலங்களில் மக்கா மிகப்பெரிய கூட்டத்தால் நிறைந்திருக்கும். ஹஜ்ஜின் போது முஸ்லிம்கள் சில குறிப்பிட்ட வழிபாட்டு நடைமுறைகளை பின்பற்றுகின்றனர். மிக முக்கியமாக அவர்கள் கபாவை சுற்றி தவாப் செய்கிறார்கள். இது முஸ்லிம்களின் அன்பையும் அனைவரும் ஒரே சமமானவர்கள் என்ற சிந்தனையையும் பிரதிபலிக்கிறது. இந்த யாத்திரை அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஒரு வாழ்நாள் கனவாக உள்ளது. மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவின் மையத்தில் மஸ்ஜிதுல் ஹராம் எனப்படும் பெரிய பள்ளிவாசல் அமைந்துள்ளது. இந்த பள்ளிவாசல் உலகின் மிகப்பெரிய பள்ளிவாசலாகும். இதன் மத்தியிலேயே காபா அமைந்துள்ளது. மஸ்ஜிதுல் ஹராம் பார்ப்பதற்கு மட்டுமல்ல, அதன் ஆன்மீகத்திற்காகவும் சிறப்பு பெற்றுள்ளது. இந்த பள்ளிவாசல் அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஒருமைப்பாட்டின் அடையாளமாக உள்ளது. அதன் அழகும் அமைப்பும் மனதுக்கு அமைதியை தருகிறது. இந்த இடத்தில் தொழுகையில் ஈடுபடும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி அனுபவமாக இருக்கும். மக்காவின் வாழ்வும் சூழலும் மக்காவின் வாழ்க்கை அனைத்தும் அதன் புனித தன்மையுடன் இணையப்பட்டுள்ளது. இந்த நகரத்தின் ஒவ்வொரு சாலை, கட்டிடம் மற்றும் சுற்றுப்புறமும் வரலாற்றின் சுவடுகளை சொல்லுகிறது. மக்காவில் வசிப்பவர்களின் வாழ்க்கை ஆன்மீகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. இந்த நகரம் எப்பொழுதும் ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்களின் வருகையால் பரபரப்பாக இருக்கும். மக்காவின் சுடரொளியில் காட்சியளிக்கும் இஸ்லாமிய கலாச்சாரம் அனைவரையும் கவர்கிறது. அது வரலாற்று சின்னங்களால் மட்டுமல்ல, அதன் பக்தி மற்றும் மனிதரின் ஒற்றுமையால் புனிதமாக இருக்கிறது. மக்கா யாருக்கும் ஒரு கனவு இடமாகும். மக்கா செல்லும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அது அவர்களின் வாழ்க்கையின் முக்கியமான தருணமாகும். அந்த பயணம் அவர்கள் மனதில் சாந்தியையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தும். மக்காவின் அனுபவம் ஒரு முறை இருந்தால் வாழ்க்கையின் ஒரு பகுதி பூர்த்தியாகும் என்ற உணர்வு அனைவருக்கும் இருக்கும். முடிவுரை மக்கா ஒரு நகரமாக மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக மையமாக உள்ளது. இதன் வரலாறும் புனித தன்மையும் கலாச்சாரமும் உலகம் முழுவதையும் ஈர்க்கிறது. இன்று மக்கா ஒரு நகரமாக மட்டுமல்ல, அனைவருக்கும் ஒரு வழிகாட்டி நட்சத்திரமாகவும் உள்ளது. இதன் மூலம் மனிதர்கள் தங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்காக ஒரு புதிய